தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ரஜினி அவர்கள் குறித்து அவருக்கு மனபலம் வந்து ரொம்ப கம்மி, அவரை வந்து திமுக மிரட்டிட்டாங்க, அதனால தான் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. நிறையா பேர் இதுக்கு பதிலடி தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இதற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சற்று முன்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா, தாவேக்கா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், தமிழக அமைச்சர் திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு எஸ்பி வேலுமணி, நண்பர் திரு அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்கள், திரு அமீர், திரு ஜி. தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் திரு நக்கீரன் கோபால், சாணக்கியா, திரு ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் ரஜினி அவர்கள் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசின ஒரு வார்த்தை தான் அது. அதை இந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் வந்து நினைவு கூர்ந்திருக்காங்க. என்னென்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு போட்டு, வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழக மக்கள், ஜெய்ஹிந்த் அப்படின்னு இந்த கடிதத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப ஹைலைட்டாக அவர் போட்டிருக்கிற அந்த வாக்கியம் அப்படின்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக ரஜினி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது எந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு உண்மைக்கு மாறான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தா இவ்வளவு பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். நக்கீரன் கோபால் அவர்கள் இதற்காக ஒரு பெரிய வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து பல பேர் இதுக்கு வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா ரஜினி அவர்களை திமுக மிரட்டி, அந்த மிரட்டலுக்கு பயந்து ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு இவர் எந்த அடிப்படையில் சொல்லுவார், எப்படி வந்து ஒரு சொல்லலாம் அது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லேருந்து பல பேர் இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டம் ஒரு அசாதாரண ஒரு சூழல். அப்போது ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. கொரோனா காலகட்டம். அப்போது வந்து பிரச்சாரம் பண்ணி அப்போ கூட்டம் சேர்த்தா எவ்வளோ என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் உணர்ந்து தான் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்து வரல அந்த காலகட்டத்தில். இது எதுவுமே புரியாமல் இஷ்டத்துக்கு வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதுக்கு தான் இப்போ ரஜினி அவர்களும் வந்து இதுக்கு இப்போ வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கடிதத்தின் மூலமாக. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. இப்போ இதுக்கு பிறகு வந்து ஆதவ அர்ஜுனா தரப்புலேருந்து அல்லது தாவேக்கா தரப்புலேருந்து ஏதாவது ஒரு மன்னிப்பு கடிதம் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வந்திருந்தாலும் இதற்கு பிறகு யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. கொஞ்சம் முன்னாடியே வந்து இவங்க அதை தெரிவிச்சிருக்கணும். தெரியாமல் அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பை வந்து நிச்சயமாக முன்னாடியே வந்து ஆதவ அர்ஜுனா கேட்டிருக்கணும். இதுக்கு பிறகு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா அல்லது பண்ணாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஒரு பதில் கடிதம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தனக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த எல்லாருக்குமே ரஜினி அவர்கள் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருடைய பேரையுமே இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்களும் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை இப்போ உடனடியாக அதிகமானவருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.